செய்தியை பார்த்து வருகிறோம். திருவள்ளூரில் சரக்கு ரயில் பற்றி எரிவதால் சென்னையிலிருந்து புறப்பட வேண்டிய 7 ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. சரக்கு ரயில் தீப்பற்றி எரிவதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையிலிருந்து 7 ரயில்கள் புறப்படவில்லை. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். முகிலன், ஏற்கனவே சில ரயில்கள் பாதியில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது எந்தெந்த ரயில்கள் புறப்படல? கண்டிப்பாக லாவண்யா, தற்போது நம்ம இது தொடர்பாக தென்னக ரயில்வே அதிகாரிகளிடம் பேசினோம். அப்போது அவர்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல், பல ரயில்கள் பாதி வழியில், அதாவது அங்கங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல சென்ட்ரலிலிருந்து புறப்பட வேண்டிய குறைந்தது 7 ரயில்கள் இன்னும் சென்ட்ரலை விட்டு புறப்படவில்லை என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். மிக முக்கியமாக இது பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த ரயில்கள் நிறுத்தி வச்சிருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அதாவது இந்த தீ விபத்துக்குள்ளாயிருக்கக்கூடிய அந்த செக்ஷனில் அதிக ரயில்கள், அதாவது பயணிகள் ரயில்கள் அதிகமாக அதில் செல்லாது என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் இந்த பயணிகள் ரயில்கள் போக்குவரத்தில் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் ஏற்படாது என்றும், இன்னும் சிறிது நேரத்தில் இந்த லைனில், அதாவது அரக்கோணம் அந்த லைனில் அந்த ரயில் சேவைகள் விரைவில் தொடங்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றன. பாதுகாப்பு காரணங்களுக்காகவே தற்போது இந்த ரயில் சேவைகளானது சற்று தாமதமாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். முதல் கட்டமாக, அதாவது இது தொடர்பாக அதிகாரிகள் இடம் பேசும்போது, அதாவது இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது இந்த ஆய்வில் தெரிய வரும். ஆனால் அதாவது ஒரு தடம் புரளும் போது இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆனால் இந்த தீ விபத்திற்கான காரணம் என்ன என்பது அவர்கள் ஆய்வுக்கு பின்பே தெரிய வரும் என்று தெரிவித்திருக்கின்றன. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி முகிலன்.